ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அடிக்கிற வெயில்ல ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நாங்க எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா, சாய்க்குட்டி உயரமான முருகன் கோயில் போகணும்னு கேட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, சாயோட ஆசை நிறைவேற்றலான்னு அங்க போயிட்டோங்க. அந்த ப்ளூ கலர் கேட் பாத்தீங்கன்னா, கோயில்ல இருந்து கோயிலுக்கு வரவங்க ரோடு கிராஸ் பண்ணி போறதுக்காக புதுசா போட்டிருக்காங்க. போன வருஷம் நாங்க வரும்போது இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல. ஆனா இது ரொம்பவே நல்ல ஒரு ஃபெசிலிட்டின்னு சொல்லலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். வெயில் ரொம்ப பட்டைய கிளப்புச்சுங்க. முருகர் பாத்தீங்களா, அடிக்கிற வெயில்ல நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு. சாய்க்குட்டி பாத்தீங்கன்னா, முருகன் சில முன்னாடி நின்னுக்கிட்டு, நான் முருகன் மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன், என்னையும் போட்டோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதுதான் முருகனோட ஃபுல் வியூ. முருகனுக்கு ஒரு வெத்தலை தீபத்தை வாங்கிட்டு தரிசனத்துக்கு போற வழியில அப்படியே கிளம்பியாச்சுங்க. போற வழியில பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கடைவீதி இருந்துச்சு. எல்லா கடைவீதியிலயும் பாத்தீங்கன்னா முருகனோட ஸ்டாச்சு, வேலு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பொம்மை கடை, ஸ்நாக்ஸ், பொரி உருண்டை கடை எல்லாம் இருந்துச்சு. முருகனோட போட்டோஸ் எல்லாம் அங்க சூப்பரா இருந்துச்சுங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் சாமி தரிசனத்துக்கு போறதுக்கு. முன்னாடி இருக்கிற ஒரு வழி. நிறைய பூஜை கூட, மாலை, பூ, பழம் இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. டாய்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. குழந்தைங்களும் கண்டிப்பா போனா வாங்காம வராது. சாயை கண்ட்ரோல் பண்ணி குடிக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. ஆனா அங்கிருந்த முருகன் போட்டோ எல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க இருக்கிற அந்த முருகனை பாருங்களேன், ஒயிட் கலர்ல அப்படியே வெள்ளை மயில் மேல இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்குது இந்த பாலமுருகன். அடுத்து இன்னொரு முருகன், அவரு நல்லா ஸ்டோன் ஒர்க், கிளிட்டர் ஒர்க் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பரா இருந்தது நேர்ல பார்க்கும்போது. சாய் முருகனாவே அவர் நினைச்சு போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த முருகன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா வெய்யாரமா வேலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் இந்த முருகன் தான். இந்த முருகன் ரேட் என்னன்னு கேட்கல, ஆனா இந்த முருகன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த முருகன் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நிறைய முருகன் சிலை, வேலு, முருகன் படம் இதெல்லாம் அங்கே நிறைய இருந்துச்சுங்க. சரி, எத்தனை பார்த்தாலும் எல்லாத்தையும் வாங்க முடியாது, அந்த வேலையை நாம பார்ப்போம் அப்படின்னு தரிசனத்துக்கு கிளம்பியாச்சுங்க. சண்டே என்னமோ கூட்டமா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா அவ்வளவா ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை, வெயில் மட்டும்தான் ஜாஸ்தி. அந்த லிஃப்ட், முருகனுக்கு முன்னாடி லிஃப்ட் இருந்துச்சுங்க. அதுல போனா முருகாவோட வேலுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணலாம். ஆனா டைமிங் என்னன்னு தெரியல, நாங்க அதெல்லாம் பண்ணலங்க. முருகனுக்கு தீபத்தை போட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நார்மலா ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அப்படியே உள்ள தரிசனத்துக்கு கிளம்பியாச்சு. அங்கிருந்த வாசகம் நல்லா இருந்ததுங்க. வருவது தானே வரும், வருவது தானே வரும். கரெக்டா தான் முருகன் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு என்ன வரணும்னு இருக்குது அது தானா வரும், என்ன வரணுமோ அதுதானே வரும். பெருசா ஆசைப்பட்டு என்ன நடக்க போகுது. அப்படியே பாத தரிசனத்துக்கு உள்ள போயாச்சு. அங்க முதல் பிள்ளையார் இருந்தாரு, அவரை தரிசனம் பண்ணிட்டோம். அங்க வீடியோ எடுக்க வேண்டாம்னாங்க, அதனால வீடியோ எடுக்கலைங்க. இதுவே நான் பயந்து தான் எடுத்தேன், அதாவது திட்டுவாங்களே என்னமோன்னு. இந்த கோபுரம் நல்லா இருந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரு. அதுக்கு பின்னாடி மலை தெரியுது பாருங்க, அங்கேயும் முருகர் இருக்காரு. அங்கேயும் நிறைய பேர் எல்லாரும் போனாங்க சாமிக்குள்ள. எங்க பாத தரிசனத்துக்கு ஒருத்தருக்கு 10 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பட்டை வச்சாங்க சந்தனத்துல. முருகனுக்கு பாத தரிசனத்தையும் பண்ணியாச்சுங்க.
எவ்வளோ ஹைட் இருக்காரு பாத்தீங்களா? ஆனா அடிக்கிற வெயில்ல போனாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதோட பார்ட் 2 வீடியோ வருது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம மூலவரோட தரிசனத்தை கண்டிப்பா பாருங்க.